ஜாலியன் வாலாபாக்கில் கவனிக்க வேண்டிய ஒரு 2 விஷயம் இருக்குது. தேதி அப்புறம் எந்த டயருங்கிறது. ஜாலியன் வாலாபாக்கில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6. ஏன்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து எல்லாரும் போராட்டத்துக்கு கூடின கருப்பு சட்டம் அது ஏப்ரல் 6. அடுத்து அதை நம்பி என்ன பண்ணுறாங்க, ஏப்ரல் 9 கூடுறாங்க. எங்கன்னா அமிர்தசரஸ், பஞ்சாப் அமிர்தசரஸில் கூடுறாங்க. அப்போ தான் 9 தலையை தூக்குடா அப்படிங்கிற மாதிரி சத்யபால் கிச்சுலு, சத்தியமாக சொல்கிற கிச்சித் காமிச்சா பிடிக்கவே பிடிக்காது, அதான் ஷார்ட்கட்டு. அப்போ சத்யபால் கிச்சுலுவும் 9 கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணோன்னா மக்கள்லாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க, 13 பைசாகி திருவிழா, பொங்கல் மாதிரி அவங்களுக்கு பஞ்சாப்ல அங்கே கூடுறாங்க. அமிர்தசரஸில் அங்கே கூடும்போது தான் 2 டயர் இருந்துச்சு. பொதுவாக 2 டயர் இருக்கும். ஒரு டயர்னா ஓ டயர், அவர் பஞ்சாப் துணை ஆளுநர். இன்னொரு டயர்னா கமாண்டர், ராணுவ கமாண்டர் ரெஜினால்டு டயர். அந்த ரெஜினால்டு டயர் தான் அங்கே இருந்து கமெண்ட் பண்றாரு, சுட்டு தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஓ டயரா ரெஜினால்டு டயரா? ஜெனரல் ரெஜினால்டு டயர், ரைட்டா? ஓ டயர் யாருன்னா பஞ்சாப் துணை ஆளுநர், அவர் பதவி வகிச்சார். அவ்வளவுதான். 2 டயரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.